கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம ராகேல் அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமான வசனம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 16, 17. லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாக இருந்தாள். ராகேல் என்பதற்கு பெண் செம்மறியாடு அப்படின்ற அர்த்தமாக, அது மட்டும் இல்லை, அப்பாவித்தனம், மென்மை, தூய்மை அப்படின்ற அர்த்தத்தை குறிக்குது. இவங்க லாபானுடைய இளைய குமாரத்தி. ராகேலுடைய கணவர் யாக்கோபு. இவங்களுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க, யோசேப்பு, பென்யமீன். ராகேல் பார்வைக்கு ரொம்ப அழகும் சௌந்தரியமுள்ளவங்க காணப்பட்டாங்க. அதனால் யாக்கோபு ராகேலை ரொம்ப நேசித்தார். இந்த ராகேலுக்காக யாக்கோபு தன் மாமனார்கிட்ட 14 வருஷம் வேலை செஞ்சார். ஆனால் அவங்க மாமனார் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுடைய மூத்த சகோதரியான லேயால் அவர் என்ன பண்ணுறாரு, திருமணம் செஞ்சு வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் ராகேலை திருமணம் செஞ்சுக்கிறாரு. வேதத்தில் பிள்ளை இல்லாத வரிசையில் பார்த்திங்கன்னா சாராள், ரெபேக்காள், இந்த வரிசையில் ராகேல் காணப்படுறாங்க. அதாவது ராகேல் யாக்கோபை திருமணம் செஞ்சதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில் பிள்ளை பாக்கியத்தை காண முடியாதபடி அவங்க வாழ்க்கையில் அது ஒரு பேரிடியாக இருந்துச்சு. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஆத்திரமும் அஞ்சானமும் அவங்க கண்களை மறைச்சிது. அவங்க கர்த்தர்கிட்ட போய் தனக்கு பிள்ளை இல்லையேன்னு கேட்காம தன் கணவனாகிய யாக்கோபுக்கிட்ட போயிட்டு, எனக்கு பிள்ளை தாரும் இல்லை சாகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கணவர்கிட்ட போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. அப்போது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எங்கேயுமே கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு அந்த எங்கேயுமே காணப்படலை. இவங்க கர்த்தரத்தில் தனக்கு பிள்ளை இல்லையேன்னு முறையிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தேவன் அவங்க கர்ப்பத்தை திறந்து கண்டிப்பாக உடனே பிள்ளை பாக்கியத்தை கொடுத்துருப்பாரு. ஆனால் அவங்க தேவனை அவங்க எந்த இடத்துலையும் அவங்க நோக்கி பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையில் பண்ண ஒரு தவறு என்னென்னா, தன் கணவர் யாக்கோபு தன் சொந்த தேசத்துக்கு திரும்பி போகணும்னு நினைக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, தன் மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ராகேல் தன் தகப்பனுடைய சொரூபங்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க திருடிட்டு போயிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட லாபான் என்ன பண்ணுறாரு, யாக்கோபு தேடி என்னுடைய சொரூபங்களை நீ எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவங்க எதுக்காக அந்த சொரூபங்களை கொண்டு வந்தாங்கன்னா, ராகேல் தன் கணவருக்கு அந்த சொத்தில் உரிமை இருக்குது அப்படி சொல்லிட்டு பங்கு இருக்குது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க கொண்டு வராங்க. ஆனால் யாக்கோபுக்கு இந்த விஷயம் தெரியாது. இது லாபான் யாக்கோபுக்கிட்ட கேட்கும்பொழுது அப்போ யாக்கோப் சொல்கிறாரு, நான் உங்களுடைய சொரூபங்கள் நான் எடுத்துகிட்டு வரல, யார் இதை எடுத்தாங்களோ அவங்க உயிரோடு இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ ராகேலோட வாழ்க்கையில் அவங்க பண்ண தவறு நிமித்தமாக அவங்க வாழ்க்கையில் அதிக நாட்கள் அவங்க உயிரோடு இல்லை. காணான் போகிற வழியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, மறித்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கொண்டு போன அந்த சொரூபங்களை காணான்லேயே புதைக்கப்படுது. இவங்களுக்கு மூத்த மகன் யோசேப்பு மூலயமா ராஜ்யங்களையும் ஜாதிகளையும் பஞ்சத்தில் அழிஞ்சு போகாதபடி காக்கும்படி தேவன் ஒரு பாக்கியத்தை யோசேப்புக்கு கொடுத்துருந்தார். அதுக்கப்புறமா அவங்க இளைய குமாரன் பென்யமீன் கோத்திரத்தில் இஸ்ரவேலை ஆண்ட ராஜாவாகிய சவுல் தோன்றினான்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த பென்யமீன் கோத்திரத்துலேருந்து தான் வந்தார். அப்போ தேவன் வச்சிருந்த திட்டத்தை ராகேல் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. தன்னுடைய 2 குமாரர்களும் ஒரு கோத்திரமாக வருவாங்க சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இஸ்ரவேல் கோத்திரத்தில் யோசேப்பையும் பென்யமீனையும் தேவன் ஒரு ஆசீர்வாத பாத்திரமாக வச்சுருந்தார். ராகேலுடைய வாழ்க்கையில் பெருமையும் போராமையும் திருட்டு மூலயமா அவங்க கடைசி வரைக்கும் காணாமல் அடையாமலே போயிட்டாங்க.